குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூபிட்டர் 110 பார்க்க போகிறோம். ஜூபிட்டர் 110ல வந்துட்டு ஸ்பெஷல் எடிஷன் ஸ்பெஷல் கலராக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 4 வேரியன்ட் இருக்குது. இது வந்து 4வது வேரியன்ட். 4வது வேரியன்ட்ல ஸ்பெஷலாக ஒரு கலர் பியூர் பிளாக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவும் மேட் ஃபினிஷ்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு 12 இன்ச் அலாயில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல. ப்ளஸ் முன்னாடி ரோட்டோபட்டல் டிஸ்க் பிரேக் 220 mm கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் பிரேக் இருக்கிறனால உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நல்லா இருக்கும். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. இதில் முன்னாடி பாடி பார்த்தீங்கன்னா மெட்டல் மேக்ஸ் பாடி வந்து கொடுத்துருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா யூ ஷேப்ல இன்ஃபினிட்டி எல்இடி ஹெட்லாம்ப்னு சொல்லுவாங்க. வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைலி லுக்கில் வந்து இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து பார்த்தாங்கனாலே எப்படி இருக்கும். இதில் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டிங்கனாலுமே ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு 20 செகண்ட் ரோட்ல வந்துட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டே டைமே வந்து உங்களுக்கு லைட் தெரியும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போ இன்கமிங் கால்ஸ் நம்பர் சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ண நம்பரோட வரும், இல்லை வெறும் நம்பர் மட்டும் வரும். 2வது 10x10 டைரக்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் ரேஞ்ச் பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்கிற பெட்ரோலுக்கு என் வண்டியில் ஒன்று எவ்வளோ கிலோமீட்டர் என்னால் போக முடியும், ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் நீங்கள் வந்து வண்டியை ஓட்டிக்கலாம். இதில் வந்துட்டு அசால் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்து நீங்கள் 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நைட் நேரத்தில் எங்கேயா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அசால் லேம்ப் தெரியும். இது எப்போ உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும்னா நீங்கள் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 சைடுமே லைட் எரியும். அப்போ உங்களுக்கு பின்னாடி வரவங்க வந்து கெஸ் பண்ணிடுவாங்க. முன்னாடி ஃபுட் லென்த் பார்த்தீங்கன்னா 320 mm இருக்கும். இதனால லெக் ஸ்பேஸுமே அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் காலை நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். இதில் மெயினான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஃப்ரண்ட்லேயே வந்துடும். உட்காந்த இடத்துல பெட்ரோல் போட்டுக்கலாம். 2வது சீட்டோட லென்த் லார்ஜராக இருக்கும். 786 mm கொடுத்துருப்பாங்க. 3வது பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் 33 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. 2 ஆப் சைஸ் ஹெல்மெட், ஆஃபீஸ் பேக், காலேஜ் பேக், லஞ்ச் பேக் எதனால நீங்கள் பின்னாடி வச்சுக்கலாம். முன்னாடியுமே 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் இருக்கும். டாப் வேரியன்ட்ல முன்னாடி யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ரன்னிங் டயத்தில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்துட்டு எம்ஐஜி சாக்கப்சர் கொடுத்துருப்பாங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1275 mm இருக்கும். 2 வீலுக்கு இடைப்பட்ட தூரம். இதனால வந்துட்டு உங்க ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 163 mm இருக்கும் கரையில இருந்து இந்த உயரம். இதனால நீங்க எவ்வளவு பெரிய மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கினாலும் அண்டர் ஜேஸ் பாடியில போய் உரசாது. இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர் வரும். டான் ப்ளூ, ஸ்டார்லைட் ப்ளூ, இந்த பிளாக் வந்து இப்போ அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு காப்பர் மேட். வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 106 கிலோ தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்கலாம்.